விழாவுக்கு வருகின்ற கூடூர் நகரமன்ற தலைவர் நண்பர் ஹரிவர்ஸ் அவர்களே, 86வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அது அருமை மாமா அப்துல் கபீர் அவர்களே மற்றும் தலைநகர் தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் கபூர் ரஹ்மான் அவர்களே, கோவை மாவட்ட வர்த்தக சங்க தலைவர் அவர்கள் முத்துப்பாண்டி அவர்களே மற்றும் விருது பெறுபவர்கள் சம்சரி எஸ்ஏ காதர் மற்றும் ஏனைய விருது வாங்குபவர்களே அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி விடுகிறேன். நேசம் ஃபவுண்டேஷன் INF விருதுகள் 2025 வழங்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி கொள்ளக்கூடிய கோவை மாநகராட்சியுடைய துணை மேயர் தலைமை நண்பர் அவர்களே, நிகழ்ச்சியில வருகின்ற 86வது வார்டு மாநகரமன்ற உறுப்பினர் அகமது கபீர் அவர்களே, தலைநகரத்துடைய துணைத் தலைவர் MH கபூர் ரஹ்மான் அவர்களே, கோவை மாவட்ட வர்த்தக சங்க தலைவர் முத்துப்பாண்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய சம்சுவாலி அவர்களே, எம்ஏ காதல் அவர்களே, முகமது கலிஜிபில் அவர்களே, நல்லூர் ரஹ்மான் அவர்களே, ஸ்ரீவாசன் அவர்களே, விநாயகா பழனிசாமி, எம் அல்தாஃப் ஹுசேன் ரவித் அவர்களே, AS பாபு ஸ்பீட் அலி, வரம்புக்கலை சாதி சிங்கை சந்திர உள்ளிட்ட விருதுகள் மரியாதைக்கு உரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்து எங்கள் எல்லாரும் அழைத்து நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கூடிய இந்திய நேஷன் ஃபவுண்டேஷனுடைய பல்வேறு விலை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சமூகத்திலே சமுதாயத்திலே பல்வேறு தரப்பட்ட நிலைகளிலே பணிபுரிந்து உயர்ந்த நிலை அடைந்தவர்கள், சிறந்து விளங்குபவர்கள், சேவை ஆற்றுபவர்கள் என்று பல்வேறு அளவுகளிலே அவர்களெல்லாம் கொண்டு சேர்த்து அவர்களை நம்முடைய நேயத்திலிருந்து விளக்கும் இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்தி ஒருங்கிணைத்து கொள்வதை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். என்று சொன்னால், இந்த இந்திய நேஷனல் ஃபவுண்டேஷன் பொறுப்பில் இருப்பவர்கள், அங்கத்தினர்கள் அவருடைய பணிகளுக்கிடையே ஒரு வருடத்திலே நான் இவர்கள் எல்லாம் அழைத்து விழா நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உள்ளத்தில் இழந்த காரணத்தினால் இங்கே அனைவரையும் வரவேற்கிறார். அப்படி பிறருக்கு சேவையாற்றக்கூடியவர்களையும் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த சிறந்தவர்களையும் ஒருங்கே சேர்த்த இந்த நேஷன் ஃபவுண்டேஷனுடைய புகழும் வளர்ச்சியும் எதிர்காலத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் உள்ள அனைவரையும் வாழ்த்தி உங்களுடைய விழா முக்கியமாக அமைந்திருக்கும் மனப்பூர்வமாக தெரிவித்து வணக்கம். இந்திய நேஷனல் ஃபவுண்டேஷன் சார்பிலே விருதுகள் வழங்கும் விழாவினை நம்முடைய கோவை மாநகரத்தினுடைய துணை மேயர் நாங்களெல்லாம் மாமா என்று
அன்போடு அழைக்கின்ற வெற்றி செல்வமாக கூடலூர் நகராட்சியினுடைய தலைவர் பாசத்திற்குரிய சகோதரர் அஜிவஸ் அவர்கள், தலைநகர் தமிழ்ச்சங்க சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள், கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் தலைவர் அப்துல் அவர்கள், விழாவிற்கு வருகை தர இருக்கும் சம்சோதி அவர்கள், 95வது வார்டுடைய மாவட்ட உறுப்பினர் எஸ்.ஐ. காதர் அவர்கள், விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே வீட்டிருக்கின்ற பெரியவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சான்றோர்களே, ஆண்டவர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக வல்ல இறைவன் சாந்தியும் சமாதானம் பொழிய பிறக்கும். இந்திய நேசம் ஃபவுண்டேஷன் இந்த தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். சமூக சேவையிலே சிறந்து விளங்குகின்ற மரியாதைக்குரிய நபர்களுக்கு நீங்கள் அந்த ஒவ்வொரு வருடமும் அந்த நன்றி செலுத்தும் விதமாக பல்வேறு அவர்களை கௌரவிக்கும் விதமான நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று இந்த நிகழ்வுகளுடைய என்ன நேசம் ஃபவுண்டேஷன் என்ன பணிகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் அந்த பணிகளிலே நாங்களும் கலந்து எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செலுத்தியிருப்போம். இந்த நேசம் ஃபவுண்டேஷனுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் தான் எனக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க. இந்த விருது வழங்கி கௌரவிக்கும் விழா என்பது மட்டும்தான் வந்து எனக்கு தெரியும். அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஒவ்வொரு நான் கூட ஒரு தமிழ்நாடு முஸ்லீம் இயக்கத்தில் எங்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு முழு நேர சமூக சேவையாளர் தான். கவுன்சிலர் ஒரு சமூக சேவையாக தான் நான் செஞ்சுருக்கேன். அதே போன்று இது போன்ற நேசம் ஃபவுண்டேஷன் இப்போது உள்ள சூழ்நிலை முக்கியமான ஒரு அதை வழிநடத்தி செல்லும் முக்கியம் அவர்களும் அவர் கூட இருக்கும் சாதி கலை மற்றும் மனிதர்களை மாற்றி கடவுளுக்கு நன்றி. மேடையில் அமைந்திருக்க சிறப்பு விருந்தினர் ஒவ்வொருவருக்கும், பொறுப்பு விருந்தினர் ஒவ்வொருவருக்கும் நன்றி. நேசம் ஃபவுண்டேஷன் நேரம் சுருக்கமாக இருக்கிறது, அதனால் உருக்கமாக பேச வேண்டியது இருக்குது. எல்லாரும் உருக்கமாக தான் பேசினாங்க. மதிப்புக்குரிய இந்த ஃபவுண்டேஷனோட தலைவர் மண்ணில் சொந்தக்காரர் மன்சூர் அவர்களுக்கும் வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றி வணக்கம். என்னுடைய நண்பர் ராஜேந்திரன் வந்திருக்கார். நான் கோயம்புத்தூர் வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் என்னுடைய நண்பர் ஒரு லட்சம் உழைப்பால் உயர்ந்தவர்னு சொன்னார். நான் வந்து ஒரு 17 வயசாக சற்று குழந்தையாக இருந்து அருமையாக கேட்ட பெருமையாக சொல்லுங்கள், இது உரிமையாக சொல்லுங்கள். நான் வந்து சாதாரணமாக ஒரு 17 வயசில் ஹோட்டலில் ஒரு கிளீனராக வந்து இங்கே இருக்கக்கூடிய கிரீன் பேலன்ஸ் ஒரு ஹோட்டல், அலங்கார ஹோட்டல், செட்டிக்கார ஹோட்டல், இதெல்லாம் மாதத்துக்கு ரூபாய் சம்பளத்துக்கு வந்து 17 வயசு ஓடியாங்க. அதனால தான் உழைப்பால் உயர்ந்தவர்கள் சொல்லி சொன்னார். கிட்டத்தட்ட 50 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன். என்னுடைய சேவை சமூக சேவை. ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாரும் நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், செழிப்பாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு படிப்பு கிடையாது, அதனால் இதெல்லாம் படிப்பு தெரியாது. அதனால் யாரும் பெரிய மனிதனையாக எனக்கு கொடுக்க முடியாது. காலேஜ் போகிறதுனால கடவுள் கொஞ்சம் நல்ல நாலேஜ் எனக்கு கொடுத்தார். நீங்கள் இப்படி வந்து நான் வந்து இல்லைன்னா தான் எனக்கு
துபாய், அமெரிக்கா, ஸ்ரீலங்கா என்ற மொழியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது சொன்னார் மனித நேயம்னு சொன்னார். இன்னைக்கு நிறைய பேருக்கு மனித நேயம் குறைந்து விட்டது. ஆனால் மனிதனாக வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம், மனிதன் என்று வாழக்கூடாது. அதனால் மனிதன் என்று வாழக்கூடாது. மணி தேவை, இந்த மணியை சம்பாதிச்சு மனிதர்களுக்கு உதவி செய்யணும். சுருக்கமாக முடிச்சிடலாம். ஒரு நாள் ஊட்டி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி ஒரு கார் வந்துட்டு வந்தோம்னா டெலிவரி எடுத்துச்சு. வண்டியில் அம்மன் பண்ணை உள்ள உட்கார்ந்து இருக்கிற இஸ்லாமிய சகோதரர், வண்டியில் வந்தவர், அடி வாங்கினவர், இடி வாங்கினவர், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒரு மத நல்லிணக்கத்தோடு இடிக்கப்பட்டவர். அப்போ என்னுடைய காரில் தான் என்னுடைய நண்பர் டிரைவர் சொன்னாங்க, ஆனால் ஒரு 10,000 ரூபாயாவது பிடிங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யூடியூப்பில் கூட ரஞ்சித் மூவிஸ் அப்படின்னா அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில்லாத படமாக அப்படின்னு சொன்னாங்க. கீழே வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டு தொப்பையில் போடுறாங்க, தொப்பையில் போடுறோம்னு சொல்லியாங்க. ஏன்னு கேட்டால் சின்ன காரியம், ஒரு 2,000 ரூபாய் எனக்கு செலவாகுதுன்னா அந்த 2,000 ரூபாய் வாங்கி கொடுக்குறேன்னு 5 மணி நேரம் ஸ்டேஷனில் போய் உட்காந்து அது இருக்கக்கூடாது. மனிதன் பேசணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் காரில் பீரோ இருக்குது. நீங்கள் காரில் பார்க்க ஹீரோவை தான் பார்க்கலாம், பீரோவை பார்க்க முடியாது. காரில் குப்பை தொட்டி கூட வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டால் நாடு நல்லா இருக்கணும்னா குப்பையை ரோட்டில் போடக்கூடாது. எதை சாப்பிட்டாலும் ரோட்டில் போடுறது, ரோட்டில் வீசுறது அது இருக்கக்கூடாது. குப்பை தொட்டிலாம் வச்சுருக்கேன் சின்னதாக. ஒரு குப்பையை கூட ரோட்டில் போடணும். அந்த காரில் எல்லாமே இருக்கும். நைட்டி, லுங்கி, துண்டு, சட்டை, வேஷ்டி, சாரி, செப்பல், வேஷ்டி, ட்ரெஸ் எல்லாம். யாரை எந்த இடத்துல பார்க்குறேன்னா உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்கணும். தானம் தரணும். 80 எங்கள் ஜிஹெச்சில் அண்ணாத நாட்டில் பண்ணியிருந்தாங்க. அதே ஜிஹெச்சில் போன வாரம் போய் எங்கள் அசோசியேஷன்லேருந்து 1,80,000 ரூபாய்க்கு 1,80,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி கொடுத்துருவாங்க. அதே என் கல்யாணத்துக்கே கிழிஞ்ச பேண்ட்டு, கிழிஞ்ச சட்டை, ஓசி சட்டை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையன் கூட அமெரிக்காவில் தான் பண்ணிருந்தான். இது எதுக்காக சொல்கிறது கேட்டால், இன்னைக்கு நாட்டில் உழைப்பாளி ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க. உழைக்கிறவங்க பிறகுனா நாடு செழிக்கும். அது போக என்னன்னு கேட்டால் சோசியல் சர்வீஸ் பண்ணும். யாரை பார்த்தாலும் நல்லது பண்ணும். என் காலில் அந்த மாதிரி வச்சிருக்கேன்னா யார் எங்கே பார்த்தாலும் எடுத்து கொடுத்துட்டு போகணும். எனக்கு ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே கிடையாது. நல்லது செய்யும். 17 வயசில் விட்டுக்கூடாது. நான் பந்தர்ஸ் இல்லைங்க. இப்போ கிட்டத்தட்ட கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பையன், சின்ன பையன், ஒரு 15 வயசில் ஒரு பாட்டியோட 37 ரூபா 50 காசை திருடிட்டு இங்கே வந்த பையன் 45 வருஷம் கழித்து அந்த பாட்டிக்கு போய் 3 லட்சமாக கொடுத்துருவோம் தான் அந்த பாட்டியோட பசங்க. திருநது 37 ரூபா 50 காசு, கொடுத்தது 3 லட்சம். அந்த பையன் வேற யாரும் இல்லை. இந்த பையன் சின்ன சின்ன காரியத்தை எல்லாத்தையும் நேசிங்க. பாருங்க, இங்கே வந்திருக்க எல்லாம் சர்வமதம், இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டினு எல்லாமே வந்துடும். நம்ம வேற யாரும் வேறுபாடை யாருக்கிட்டே வரக்கூடாது. எல்லாத்தையும் நேசிக்கணும். பாருங்க, நான் ஹோட்டலில் கிளீனராக இருக்கும்போது என்னுடைய நண்பரான அப்படி ஜாகிர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஷாப் வச்சுருக்காரு. இன்னைய வரைக்கும் அந்த நண்பராக இருக்கும். எங்கே போனாலும் என்னுடைய நட்பு அப்படியே தொடரும். 38 வருஷம் உறவுகள் வளரும். இன்னைக்கு உறவுகள் வளரல. ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சேன், சிட்டியில் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சேன். அதே ஹோட்டலில் இப்போ எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அவார்டு கொடுத்தது யாருன்னு கேட்டால் கனரா பேங்க். இந்த கனரா பேங்கில் லோனை வாங்கிட்டு ஓடிட்டேன், கட்டாமல் ஓடிட்டேன். 20 வருஷம் சென்று கனரா பேங்கில் போய் கட்டினான்னு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. கொடுத்தது எந்த இடம்னா, நான் எந்த இடத்துல கூட்டி பெருக்கி மாப்படிச்சுக்கிட்டு இருந்தேனோ அதே இடத்துல கூப்பிட்டு எனக்கு அவார்டு. உழைக்கிற மனிதன் ஜொலிக்கிற மனிதன், உழைக்கிற மனிதன் உயர்ந்த மனிதன், உழைக்கிற மனிதன் உன்னதமான மனிதன். என் காரில் கூட பார்த்தீங்கன்னா பைப்பெல்லாம் வச்சிருப்பேன், டேப்பு. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா அடைச்சி விட்டுருப்போம். ஏன்னு கேட்டால் நாடே தண்ணீர் நினச்சி கண்ணீர் விட்டுட்டு கிடக்குது. இந்த தண்ணீர் வேஸ்ட்டாக கூடாது. அதனால அந்த பைப் போட்டு மாட்டிருப்போம். இப்படி ஒவ்வொரு காரியமும் அந்த மாதிரி செஞ்சு என்னுடைய உயர்வுங்கிறது
நல்ல உயர்வு. 12 மணி நேரம் வேலை செய்வேன். நீ பார்த்தீங்கன்னா கேஜி பின்னாடி ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், ரஞ்சித் கேண்டீன்னு, ரஞ்சித் பிளஸிங் கேண்டீன். கேஜி ஆஸ்பத்திரிக்குள்ளேயே என்னுடைய செயலை பார்த்து ஒரு கேண்டீன், மற்ற சார் கேஜி ஆஸ்பத்திரிக்குள்ளேயே எனக்கு ஒரு கேண்டீன். நல்ல ஒரு மனிதர். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஆஸ்பத்திரி பார்த்தல, நல்ல ஒரு ஆஸ்பத்திரி. யார் கூட இந்த இடத்துல பேசுகிறான்னு சொன்னால் ஒரு மனிதனே உள்ளவங்க. எந்த ஆஸ்பத்திரியில் போனாலும் சேர்மனை பார்க்க முடியாது. அந்த ஆஸ்பத்திரியில் போன மாட்டேன், சேர்மனை வந்து நம்மளை பார்ப்பாங்க. ஒரே ஆஸ்பத்திரி நான் பார்த்துறேன். அதனால் ஒரு நல்ல மனிதர். அதனால் ஒவ்வொருத்தரும் நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்லது மாதம் ஒரு 4 பாக்கெட் சாப்பாடாவது 4 பேருக்காவது வாங்கி கொடுத்தா நாடும் செழிக்கும், நாமளும் செழிப்போம், சுத்தமாக இருப்போம், சுகமாக வாழ்வோம், தேச ஆசீர்வதிக்கப்பட நன்றாக இருக்கிறோம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.